ஒரு அழகான கிராமத்துல அம்மோன்னு ஒரு சிறுமி வாழ்ந்து வந்தாளாம். அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டா. அதோட பேர் தான் பிங்கி. பிங்கின்னு ஒரு பண்ணி கொளுத்தி வந்தாளாம். பிங்கி நல்லா விளையாடுமா. குளிக்கன்னா அதுக்கு பிடிக்கவே பிடிக்காதா. அண்ணா அம்மு விட மாட்டாளாம். ஒரு நாள் பிடிச்சு வச்சு குளிப்பாட்டுனாளா. முதல்ல பிங்கி அமைதியாதான் குளிச்சுதா. அப்புறம் நான் குளிக்க மாட்டேன் நீ விட அப்படி சொல்லி ஓடிடுச்சா. அம்மு பின்னாலே தொடுத்திட்டே ஓடுனாளா. பிங்கி ஓடி போய் அழுக்கு தண்ணிய குடிச்சிட்டாளா. குடிச்சு அழுக்கு தண்ணிய விளையாண்டாளா. ஏன் இப்படி பண்ணுற பிங்கி அப்படி கேட்டாளா. நான் பண்ணிடானே எனக்கு அழுக்கு தண்ணி பிடிக்கும் அப்படி சொன்னிச்சா. அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாளா. பிங்கிய மாத்த முடியாது, அவளுக்காக நானே மாறிக்கலாம் அப்படி நினைச்சு அவளே அழுக்கு தண்ணிய ரெடி பண்ணாளா. இந்த கதையோட நீதி என்னன்னா, ஒருத்தவங்கள மாத்த முயற்சிக்காம அதை புரிஞ்சு ஏத்துக்கிட்டாலே நல்லது. ஒரு அழகான மூங்கில் காட்டுல ஒரு பாண்டா இருந்ததா. அதோட பேரு பஞ்சு. பஞ்சு ரொம்ப சோம்பேறியா. எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருக்குமா. சாப்பிட தூங்க இது பட்டம் செய்யுமா. ஒரு நாள் காட்டுல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சுவா விளையாட போவோம் அப்படி கேட்டாங்களா. அதுக்கு பஞ்சு எனக்கு டயர்டா இருக்கு சொன்னதா. நான் சாப்பிட்டுட்டு தூங்க போறேன் அப்படி சொன்னிச்சா. அப்பாரு மூங்கில் சாப்பிட்டு தூங்க போயிருச்சா. நல்லா தூங்கிட்டு இருந்ததா. அப்ப போல காட்டுல வேகமா காத்தடிச்சுதா. மூங்கில் மரம் மானுக்கு மேலேயே விழுந்துச்சா. மான் என்னைய காப்பாத்துங்க அழுனுதா. பஞ்சு ஓடி வந்து மரத்தை தூக்கி போட்டு காப்பாத்துனதா. மானு காப்பாத்தினால எல்லாரும் பஞ்சுக்கு நன்றி சொன்னாங்களா. இந்த கதையோட நீதி என்னன்னா, ஆபத்துல இருக்கிற நம்பன சோமே தடத்தை விட்டுட்டு உடனே காப்பாத்துறதா உண்மையான நட்பு. ஒரு காட்டுல ஒரு குட்டி குரங்கு இருந்ததா. அது ரொம்பவே சேட்டை பிடிச்ச குரங்க. அதோட பேரு ராமு. ராமுக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் காட்டுல நடந்து போயிட்டு இருந்தானா. அப்போ ஒரு வாழை மரத்தை பார்த்தானா. அங்க இருந்த வாழைப்பழம் மின்னுதா. உடனே இது மாயப்பழம் நினைச்சானா. உடனே ராமு மரத்துல ஏற ஆரம்பிச்சானா. வாழைப்பழத்தை படிக்கிறான்னு நினைச்சானா. அப்ப அவன் கால் தண்ணி டமான்னு கீழே விழுந்துட்டானா. அவனுக்கு அழுதியா வந்து அழுனானா. அதை பார்த்து அவன் கிளி ஃப்ரெண்டு அவன் பக்கத்து வந்து ஹாஹா சிரிச்சுதா. சிரிச்சுட்டே கிளி சொன்னிச்சா, வாழைப்பழத்து மேல சூரிய படுனாலதான் அது தங்க போல மினுங்குது. அது மாயப்பழம் இல்ல அப்படி சொன்னிச்சா. அப்பதான் குரங்கு நல்லா பார்த்துட்டு புரிஞ்சுதா. ராமு சொன்னானே, இனிமேல் நானு எல்லா விஷயத்திலுமே நான் அவசரப்பட மாட்டேன் சொன்னானா. இந்த கதையோட நீதி என்னன்னா, மின்னதுதான் பொண்ணல்ல. ஒரு விஷயத்த நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைய செய்யணும். அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது. ஒரு அழகான காட்டுல ஒரு குட்டி குரங்கு இருந்ததா. அந்த குரங்கு ரொம்பவே சாட்டி பிடிச்சு குரங்கா. எப்போ பார்த்தாலும் யாரையோ கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருக்குமா. ஒரு நாள் அண்ணன் வழிய போன முயலையும் ஆமையும், என் முயலை நீ ரொம்ப மெதுவா ஓடுற, என் ஆமையை நீ வரக்கூடிய நாளே முடிஞ்சிடும் அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுதா. அடுத்த நாள் வாழைப்பழம் பறிக்க வாழை மரத்துல ஏறினதா. அப்போ மரத்திலிருந்து வளைக்கி கீழே இருந்துச்சா. ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுனதா. அப்ப இது காப்பாத்து வந்த யாருன்னா, அந்த முயலும் ஆமையும் தான் காப்பாத்தினதா. அப்ப அந்த குரங்குக்கு வெக்கமா இருந்ததா. சாரி கேட்டுச்சா. இனிமேல் நான் யாரையும் கிண்டல் பண்ணி சிரிக்க மாட்டேன் அப்படி சொல்லிச்சா. இந்த கதையோட நீதி என்னன்னா, நம்மளோட வார்த்தை அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தும். அதனால எல்லாத்தையும் நம்ம பார்த்துதான் பேசணும். ஒரு அழகான காட்டுல ஒரு மயில் வாழ்ந்து வந்ததா. அதோட பேரு பட்டு. அதுக்கு பெரிய தோகை இருந்ததா. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்ததா. அது டான்ஸ் ஆனா எல்லாருக்குமே பிடிக்குமா. பட்டு சொன்னதா, என்கிட்ட பெரிய அழகான தோடை இருக்கு அப்படின்னு எப்பவுமே பெருமை பேசுமா. ஒரு நாள் குருவிட்டியும் காகத்திட்டியும் இங்க கேவலமா இருக்கீங்க அப்படி கிண்டல் பண்ணுதா. அடுத்த நாள் காட்டுல நல்லா மழை பெஞ்சுதா. மயிலோட தோகைலாம் நனைஞ்சிடுச்சா. ரொம்ப வெயிட் ஆயிடுச்சா. எங்கேயுமே நடர முடியலையா.
மற்ற எல்லா பறவைகளும் பறந்து போய் மரத்துல உட்கார்ந்தாங்களாம். மயில் மட்டும் அங்கேயே நின்னுதா. அப்புறம் மயிலுக்கு புரிஞ்சுதா, அழகு இருந்தாலும் நல்லா மனசு இல்லைன்னா பயனும் இல்லை. நான் எல்லாத்தையும் அம்பா இருந்திருந்தா எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படி ஃபீல் பண்ணுதா. அடுத்த நாள் பறவைங்கிட்ட சாரி கேட்டுதா. இனிமே நான் யாரையும் தப்பா பேச மாட்டேன் அப்படி சொன்னதா. அடுத்த நாள் இருந்து எல்லாரும் ஒன்னாவே இருந்தாங்களாம். இந்த கதையோட நீதி என்னன்னா, அழகு இருந்தா மட்டும் போதாது, நல்லா குணமும் இருக்கணும். ஒரு அழகான கிராமத்துல ஒரு அழகான குளம் இருந்ததா. அங்க ஒரு ஆமையும் ஒரு தவளையும் வாழ்ந்து வந்தாங்களா. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. அவங்க இந்த குளத்தை தண்ணி எங்கேயுமே போனதே கிடையாதா. அதனால 2 பேரும் சொல்லுவாங்களா, இந்த குளம் தான் உலகத்திலே அழகான குளம் சொல்லுவாங்களா. இந்த குளத்தை தாண்டி போனா உலகமே நல்லா இருக்காது அப்படி சொன்னாங்களா. ஒரு நாளா நாம சொன்னிச்சா, அம்மையா வெளில போய் பார்க்க கூடாது, நம்ம போய் பார்த்துட்டு வருவோமா அப்படி கேட்டுச்சா. அப்ப தவளை கொஞ்சம் யோசிச்சா. அதுக்கப்புறம் வா போலாம் அப்படி சொல்லி போனாங்களா. 2 பேரும் வெளியில பார்த்த உலகம் நல்லா அழகா இருந்ததா. 2 பேரும் நல்லா ஆன்னு பார்த்தாங்களா. ஏதோ பெரிய மலைதான் இருக்கு, ஏதோ அழகான இடம், 20 நாள் நம்ம பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொன்னாங்களா. இந்த கதையோட நீதி என்னன்னா, நீங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியில பார்த்தாலா உண்மையான உலகத்தோட அழகு தெரியும். ஒரு அழகான நதி கரையில ஒரு முதலா வாழ்ந்து வந்ததா. அது பார்க்கவே அழகா இருக்குமா. அதோட பேரு டிங்கு. டிங்கு ரொம்ப நல்லவனா. ஆனா அவனை யாரும் புரிஞ்சுக்கலையா. அவனை எல்லாரும் கெட்டவன்னு நினைச்சாங்களா. அவனுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாதா. அவனை யாரும் ஃப்ரெண்டா ஏத்துக்கலையா. ஒரு நாள் அந்த நதியில தண்ணி குடிக்க ஒரு சின்ன பறவை வந்துதா. அந்த டைம்ல நல்லா காத்தடிச்சுச்சா. அந்த பறவை காத்தாச்சுனால தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சா. குட்டி பறவைனால அதால பறக்கவே முடியலையா. தண்ணில நல்லா நனைஞ்சிருச்சா. என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துன்னு கத்துனுதா. அப்போ அந்த டிங்கு அந்த பறவைய காப்பாத்துனுதா. குருவியும் கரைக்கு பறந்து போயிடுச்சா. அப்போ அந்த பறவை சொன்னிச்சா, நீ என்னைய சாப்பிட்டுவே நினைச்சேன், ஆனா நீ என்னைய காப்பாத்திட்ட அப்படி நன்றி சொன்னிச்சா. இப்ப சிரிச்சுட்டே முதல்ல சொன்னிச்சா, நான் யாருமே கஷ்டப்படுத்த மாட்டேன், என்னை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படி சொன்னிச்சா. அந்த டைம்ல டிங்கோவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா. எல்லாருமே டிங்குவை நம்பினாங்களா. இந்த கதையோட நீதி என்னன்னா, நல்லா மனசு இருந்தாலும் அதை செஞ்சு காட்டுனானா இந்த உலகம் நம்மள நல்லவன்னு நம்பும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சந்திக்கிறேன். பாய்.